ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஆப் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேது ஆப். அந்த ஆப் நம்ம இப்பொழுதைய காலகட்டத்தில் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற டைமில் அதுக்காக ஸ்பெஷலி அவங்க இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம கூகுள் க்ரோமில் போய்ட்டு அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே அதோட நேம் வந்துடுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2.87 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பும் அதோட சக்தியும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட தான் எல்லா இதுவுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம இது நாள் வரை யார்ட்டையோ பழகின யாருக்காவது ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னு அன்றைக்கி அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கலாமா, அலர்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ளூடூத் அண்ட் லொக்கேஷன் இந்த ரெண்டையும் நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தாலே போதும். அது மூலயமா நம்ம இது நாள் வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ண பர்சனுக்கு யாருக்காவது பாசிட்டிவ் வந்திருக்குதா அப்படிங்கிறத அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணும், டெஸ்ட் பண்ணி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணால் போதும். அப்புறம் ப்ளூடூத் அண்ட் லொக்கேஷன் இந்த ரெண்டையுமே நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் லொக்கேஷன் ஷேரிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆல்வேஸ் செட் பண்ண சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா, இந்த பேஜில் சொல்லியிருக்கிறது நம்ம எதிர்பாராமல் யார் கூடையாவது நம்ம பழகினதில் ரீசெண்டாக பழகினதில் யாருக்காவது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த அலர்ட் உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே சொல்லியிருக்கிறது, நம்மளுக்கு ஏதோ சப்போஸ் அதோட கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் எல்லா டீட்டெயிலையும் அதில் சொல்லப்படும். நம்ம அலர்ட் மூலயமா நம்மளுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அக்ரி பண்ணுறேன்னு அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அது அலோ கேட்குறது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துட்டு உங்கள்ட்ட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அது ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணிடும். இதுதான் அந்த ஆப்புக்குள்ளே நம்ம இப்போ வந்தாச்சு. இதில் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன டீட்டெயில் என்டர் பண்ணாலும் இது மானிட்டர் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள்ட்ட கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்குது, ஃபீமேல் கொடுத்துருக்குறேன். ஏஜ் உங்கள்ட்ட ஏஜ் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு காஃபோ இல்லை ஃபீவரோ இல்லை ப்ரீத் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்புறம் வேறு சிம்டம்ஸ் கேட்டிருக்காங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறீங்களா, இல்லைனா ஹைப்பர் டென்ஷன், லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கி நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் 14 டேஸில் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது ஃபாரினுக்கு எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க.
அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து பொருந்துற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யாராவது வந்து நம்ம கூட இருந்த யாருக்காவது இதுக்கு முன்னாடி நம்ம பழகியிருப்போம், அவங்களுக்கு யாருக்காவது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹெல்த் கேர் ஒர்க்கராக வந்து இருந்து அந்த ஏதாவது வந்து COVID-19 கேசஸை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனும் வந்து இருக்கிறவங்க நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க வந்து நன் ஆஃப் த அபவ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு எனக்கு வந்து ரிஸ்க் வந்து லோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம இதை அப்பப்போ வந்து நம்ம அந்த ஆப்புக்குள்ளே வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லொக்கேஷன் அண்ட் ப்ளூடூத் இந்த 2ஐயும் நம்ம ஆனில் வச்சுருந்தோம்னா அதுவே இந்த ஜிபிஎஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்க சரௌண்டிங்ஸில் யாருக்காவது பாசிட்டிவ் வந்தாலோ ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சா நம்மளுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் பேக்கில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து மேலே வந்து நம்மளுக்கு அதோட மெசேஜ் வந்து இருக்கும், நம்ம சேஃபாக இருக்கும், லோ ரிஸ்க் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து வந்துருக்குது. இது ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணும்போது அதோட அலர்ட் மெசேஜ் வந்து இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து வந்துடும். இது போக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட். நம்மளுக்கு வந்து இருக்கா இல்லையாங்கிற மாதிரி வந்து என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடியது. மேலே பார்த்தீங்கன்னா COVID-19 ஹெல்ப் சென்டர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் சென்டர்ஸ் உங்கள்ட்ட ஸ்டேட் வந்து அதுக்குள்ள நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும்னாலோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலோ எது வேணும்னாலும் உங்களுக்கு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த COVID-19 பற்றி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியாதவங்க அதை வந்து நம்ம எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட இதை வந்து இதில் வந்து எம்பெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் உள்ள ட்வீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே லாஸ்ட்டாக வந்து ஷேர் அண்ட் ப்ரொடெக்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மற்ற டெலகிராம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு இந்த ஆப் பற்றி வந்து தெரிய வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து இருக்குது. இந்த ஆப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.